வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஹபீபி. இந்த படத்தோட கோர் பிளாட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முஸ்லீம் சமூகம் முதல் முறையாக அந்த வெளிநாட்டு பயணம் எதுக்காக மேற்கொண்டாங்க, எப்படி மேற்கொண்டாங்க, அதை மேற்கொள்றதுக்கான அவங்களுக்கு அந்த கால சூழ்நிலை எப்படி ஏற்பட்டுச்சு, அவங்க வெளிநாட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்துச்சு, பட் அந்த வாழ்க்கையில் அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப ஜெனியூனா, ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸாக சூப்பராக எடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். அதுவும் எண்டிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிதர்சனம் என்னவோ யதார்த்த களம் என்னவோ அதை அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ மீரா கதிரவன் இந்த படைப்பு வந்து எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தில் இந்த விஷுவல் சினிமாட்டோகிராஃபி இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும், அந்த அந்த முஸ்லீம் சமூகம் வாழ்கிற, அந்த குடும்பம் வாழ்கிற அந்த சமூகம் எவ்வளோ தூரத்துக்கு படிப்படியாக உயர்ந்திருக்கு, எப்படி மாறி வந்திருக்காங்க, அவங்களோட கட்டடக்கலையாக இருக்கட்டும், அவங்க வச்சிருக்கிற வண்டிகளாக இருக்கட்டும், அவங்களோட உடை நடை பாவனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அதை விஷுவலி நம்ம பார்க்குறப்போ பிரமாதமாக இருந்தது. அதில் அந்த ஊரோட அழகை காட்டின விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்கள் அந்த மலை பிரதேசங்கள் காட்டின போதும் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. ரெண்டாவது டைரக்ஷன், அது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே. கதைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கதையை எப்படி அவங்க கொடுக்க போகிறாங்க, ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு சமூகம் சார்ந்த படம்னு வரும்போது அதில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இதில் நம்ம ரொம்ப அந்த பொது சிந்தனையோட எங்கேயுமே அவங்கள காயப்படுத்திடாமல் ஒரு கதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் முதல்ல இவங்க டிக் மார்க் வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் இயக்குனர். அதுக்கு அடுத்து அது திரைக்கதை அமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை அமைப்பில் ஒரு ஒரு சாராரோட வாழ்க்கை முறையை நம்ம வந்துட்டு பிரதிபலிக்க வைக்கணும்னு நினைக்கிற போது அது ரொம்ப கஷ்டம். அதை அவங்க திரைக்கதை வாயில எவ்வளோ தூரத்துக்கு காட்டுறாங்க அப்படின்றதும் நம்ம ரொம்ப யோசிச்சு அது கூர்ந்து கவனிச்சு அந்த திரைக்கதையை பின்னணும். அதுலேயுமே டைரக்டர் பாஸ் மார்க் வாங்கிட்டான்னு சொல்லணும். ஸோ எனக்கு இந்த திரைக்கதை அமைச்சதும் நல்லா இருந்தது. மூன்றாவது, இந்த படத்தோட இசை சாம் சிஎஸ் நிஜமாவே நம்மளுக்கு அவங்களோடய நம்ம பயணம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தோட இசை. பாடல்களாக இருக்கட்டும், அதுக்கு அந்த பாடல்களை பாட அவர் சூஸ் பண்ண குரல்களாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதுவும் பின்னணி இசை அருமையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரே சமயத்தில் இவர் இசையமைத்த 2 படங்கள் வந்தது. ஒன்று கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி சேர்ந்ததுன்னா, இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி, பட் 2 பிரமாதப்படுத்திருக்காரு. ஸோ இசை ஒரு பெரும் பங்கு. அதுக்கடுத்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் கிட்டத்தட்ட எல்லாரையும் இந்த படத்தில் தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னா நம்ம இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் பிரமாதமாக இருந்தது. அந்த அந்த அப்படியே அந்த யூசப் கேரக்டராகவே இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வாழ்ந்தார், பிரமாதப்படுத்தியிருந்தார். அதுக்கு அடுத்து அனைத்து நடிகர்களுமே அந்த ரோலுக்கு என்னவோ ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அவர் கஸ்தூரி ராஜா தம்பியாக வருவார், தம்பி மனைவியாக வரவங்க, கஸ்தூரி ராஜா மனைவியாக வரவங்க, ஹீரோயினா மாளவிகா மனோஜ் கொஞ்ச நேரம் வருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயினா, எல்லாருமே எல்லா கதாபாத்திரங்களுமே நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. ஸோ எங்கேயுமே யாரையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமாக ரொம்ப அழகாக நல்லா நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லணும். முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் மிக மிக பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இந்த படத்தில் நம்மளோட சமூகத்தில் முஸ்லீம் சமூகம் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப சுகபோகான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க வரும்போது சென்ட் ஸ்மெல் வரும், அவங்க வரதே காரில் தான் வருவாங்க, அவங்களோட பைஜாமா தான் அயன் பண்ணி தான் போடுவாங்க, அவங்க கிளாஸு, அவங்க கழுத்தில் செயின் கீனு ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றது அவங்க வெளிநாட்டு படம் விளையாடுது அப்படின்ற வார்த்தைலாம் நிறைய பேசப்படும், முக்கியமாக இந்த கிராமப்புறங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் கால சூழ்நிலை எப்படி மாறிச்சு. அவங்க ஒரு சாதாரணமாக தறி வச்சு வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த குடும்பம் ஒரு காவைத்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3 வேளை பிள்ளைங்களாவது வயிறார சாப்பிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக குடும்ப சுமையை ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தை பிரிஞ்சு போய் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த வாழ்க்கையில் அவங்க இதெல்லாம் இழக்கிறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவங்க வர முடியாமல் தவிக்கிறாங்க, எதெல்லாம் அவங்க இழக்கிறாங்க அப்படின்றத காட்டினது. அதுவும் அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு எமோஷனலான மொமெண்ட் நிஜமாவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர் வர வச்சதுன்னு சொல்லணும். ஸோ அதை பிரமாதமாக இயக்குனர் நம்மளுக்கு படம் பிடித்திருக்காருன்னு சொல்லணும். எந்த விதத்திலுமே செயற்கையாக எதுவுமே தோணாத அளவுக்கு பிரமாதப்படுத்திருக்காரு. ஸோ எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு இதில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்றது எனக்கு பெருசாக தோணல. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா இது ஒரு சமூகத்தில் நடக்கிற உண்மையான விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ரியாலிட்டியில் எடுக்கிறதுனால கொஞ்சம் படம் ஸ்லோவாக தான் போகும். அது மட்டும்தான் எனக்கு படம் பார்க்குற போது நம்மளுக்கு அது மட்டும் தான் தோணுச்சு. பட் அதுமாதிரி நீங்கள் படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அது படமே மறந்து அந்த சமூகத்துக்குள்ளே நீங்கள் வாழ ஆரம்பித்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னு தான் சொன்னோம். ஸோ ஹபீபி எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் கொடுத்தது. ஸோ ஓவராலாக எனக்கு ஹபீபி எப்படிப்பட்ட ஒரு படம்னா 100க்கு நான் 85 கொடுப்பேன். ஒரு தரமான படைப்பு. நிஜமாகவே ஒரு முஸ்லீம் சமூகம், வெளிநாட்டு வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஹபீபி தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தாளத மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல மசோட ஆரம்பம் சந்திக்கிறேன். அதுக்கு இது நம்ம ஷோ ஃப்ரீலேருந்து போச்சு.